ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா illustration 2 கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். illustration 2 என்ன சொல்கிறாங்கன்னா, XY லிமிடெட் வந்து 80% ஆஃப் ஷேர்ஸை ABC லிமிடெடில் வச்சுருக்காங்க. டேட் ஆஃப் அக்வசிஷன் பார்த்தீங்கன்னா 1 ஜனவரி 2011 வச்சுப்போம். அதே மாதிரி அதுக்கு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிற தொகை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1,40,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து அதே மாதிரி ஏபிசி லிமிடெடோட இஷ்யூடு கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 1 lakh. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ப்ராஃபிட் அண்டு லாஸ் அக்கௌண்ட் அண்ட் டேட் ஆஃப் அக்விசிஷன், அதாவது இப்போ 1 lakh. அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா அட் டேட் ஆஃப் அக்விசிஷன் 60,000 இருக்குது. சாரி, ஸோ டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 1,60,000 வருது. இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, டியூரிங் தி இயர், அதாவது 1 ஜனவரி டு 31 டிசம்பர் என்ன ஆகுதுன்னா, ஏபிசி லிமிடெட் 20,000 ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. இதில் டிவிடெண்ட் எவ்வளோ டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னா 15,000 டிக்ளேர் பண்ணி பே பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஜேர்னல் என்ட்ரி போடணும் இந்த இதுக்கு. அது மட்டும் இல்லாமல் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டும் குட்வில்லும் கால்குலேட் பண்ணணும். வாங்க நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ பேசிக்காக இதில் நீங்கள் பார்த்த மாதிரி டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணது 15,000 இங்கே போட்டுப்போம். ஸோ இந்த 15,000ல் 80% வந்து ஏபிசி அது XY லிமிடெட் அக்யூர் பண்ணியிருக்காங்களா. அப்போது இந்த புக்ஸ் ஆஃப் XYZ லிமிடெட்டில் போயிட்டு பேங்க் அக்கௌண்ட் டெபிட் 12,000 டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு 12,000 போடணும். ஏன்னா நீங்கள் ஒரு சப்சிடரி கம்பெனிக்கு போஸ்ட் அக்வசிஷன் ப்ராஃபிட் எல்லாமே P&L தான் ட்ரீட் பண்ணணும், ஒரு ரெவன்யூ ப்ராஃபிட்டாக தான் அது ட்ரீட் பண்ணணும். அது டிவிடெண்ட் இன்கமாக இருந்தாலும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் தான் காட்டணும். அடுத்து வந்து நம்ம கால்குலேஷன் ஆஃப், ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த இடத்துல 1,40,000 போட்டாச்சு. இந்த பேங்க் அக்கௌண்ட் டெபிட் 12,000, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 12,000 போட்டாச்சு. இதில் காஸ்ட் ஆஃப் ஷேர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஷினில் சொன்ன மாதிரி 1,40,000 தான் நம்ம இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா 1,40,000 தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 1,40,000 எழுதிப்போம். அதே மாதிரி 1 lakh வந்து ஈக்விட்டி, ஏபிசி லிமிடெடோட ஈக்விட்டி இருக்கா, அதில் 1 lakh. இதில் வந்து XYZ லிமிடெடோட ஷேர் வந்து 80%னா 80,000. இந்த 80,000 இங்கே போட்டாச்சு. அதே மாதிரி ஷேர் ஆஃப் என்ன சொல்கிறது, இந்த கேபிட்டல் ப்ராஃபிட்டில் இருக்கிற ஷேர், அதாவது இந்த டேட் ஆஃப் அக்விசிஷன் அப்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா 60,000 இருக்கா, அந்த 60,000 போட்டுப்போம். மல்டிப்ளை பை இதில் ஒரு 80% வந்து பார்த்தீங்கன்னா 48,000, இந்த 48,000. ஸோ டோட்டலாக 1,28,000. அப்போது 1,40,000 மைனஸ் 1,28,000 போட்டால் 12,000 குட்வில், அதாவது நம்ம ஓவர் பே பண்ணியிருக்கோம் இல்லையா, ஓவர் பேன்னு சொல்ல முடியாது, அது குட்வில்னு சொல்லணும். குட்வில் 12,000. இதை வந்து கால்குலேஷன் ஆஃப் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் பார்ப்போம். நம்ம இதில் கால்குலேஷன் என்ன சொல்ல வர்றாங்கன்னா 1 ஜனவரி, அதாவது இது வந்து டேட் ஆஃப் கன்சாலிடேட்டில் தான் நம்ம வந்து மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து இப்போ மைனாரிட்டி, அதாவது டேட் ஆஃப் கன்சாலிடேஷனில் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி வந்து 1 lakh இருக்குது. அதில் சேஞ்ச் என்ன, அதில் வந்து 20% எடுத்தால் 20,000 வருதா, அதை எடுத்து நம்ம அப்படியே போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராஃபிட் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 60,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதாவது என்ன சொல்கிறது, 60,000லேருந்து நம்ம 20,000 மைனஸ் பண்ணுறோம், ஏன்னா டிவிடெண்ட் பே பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு 32,000 33,000 ஆன்சர் வந்துடும். இதான் இந்த வீடியோ, இதுதான் illustration 2. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.